வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ்க்கு வரக்கூடிய பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அந்த டாபிக் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் எல்லாருக்குமே கேட்குறாங்க. டிஎன்எஸ்டிசி, மெட்ராஸ் ஹைகோர்ட் எந்த எக்ஸாம்னாலுமே கேட்பாங்க. ஸோ நீங்களுமே இந்த வீடியோ பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ஸ் பின்னாடியே நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸில் எப்படி கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டினும் சிலது அட்டாச் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நிலவு பிளஸ் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் நீங்களே கெஸ் பண்ணுங்க. நிலவென்று, இது ஈஸியா புரியும். உ பிளஸ் ஏ சேரும்போது வேன்னு வரும். அப்ப நிலவென்று. தமிழ் பிளஸ் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். தமிழெங்கள். இழ் பிளஸ் ஏ சேர்க்கும்போது ரே வரும். இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி தான். சிலது தான் கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க. அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அமுது பிளஸ் என்று. இது சேர்த்து எழுதுன்னு கொடுத்தா இப்படி கொடுத்துடலாம். தூ பிளஸ் ஏ என்ன சேரும்? தேன் சேரும். இதை பிரித்தா தூ பிளஸ் ஏன்னு பிரியும். ஸோ அமுது பிளஸ் என்று. அதுபோல் பிரித்து எழுதுக நீங்கள் பிரித்து பார்க்கும்போது கரெக்டாக அந்த மீனிங் வரணும். அதுபோல் தான் நம்ம பிரிக்கணும். செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. செம்மை பிளஸ் பயிர். இந்த பண்பு குறிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி செம்பயிர், செந்தமிழ் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பண்பை குறிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த இடத்துல பிரிக்கும் போது மை விகுதி வரும். ஓகேங்களா? இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். செம்பயிர், செம்மை பிளஸ் பயிர். செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஸோ இப்போ சொன்னதே தான். இது ஒரு பண்பை தான் குறிக்கிற மாதிரி இருக்குது. செம்மையான தமிழ், அதான் செந்தமிழ். அப்போ செம்மை பிளஸ் தமிழ். பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பொய் பிளஸ் அகற்றும். இ பிளஸ் யான் வந்திருக்கும் இல்லையா? அதனால பொய் பிளஸ் அகற்றும். பாட்டு பிளஸ் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். பாட்டிருக்கும். டூவும் ஈயும் சேரும்போது டீன்னு மாறும். அப்ப பாட்டிருக்கும். 8 பிளஸ் திசை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். 8 திசை. இது அப்படியே சேர்க்கும் போது ஏன் இங்கே இத்து சேருது அப்படின்னா 8 10 இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி குறிக்கும்போது இது பிரியுது இல்லையா? இப்போ 8 திசை, இந்த தீக்கு உரிய ஒற்றெழுத்து இத்து இது சேர்ந்து வரும். இப்போ 10 இருக்குன்னா 10 பாட்டு பிரிக்கும்போது 10 ப்ளஸ் பாட்டுன்னு பிரியுது இல்லையா? அப்போ இந்த பாக்கு உரிய ஒற்றெழுத்து இப்பு இல்லையா? அது சேரும். 8 10 பக்கத்தில் மட்டும் இது ஞாபகம் வச்சுக்காங்க. இங்கே வரமொழியில் என்ன இருக்குது பாருங்கள். நிலைமொழி, இது நிலைமொழி. வருமொழியில் என்ன இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஒற்றெழுத்து நம்ம போட்டுக்கலாம். அப்போ 8க்கு பக்கத்துலேயும் 10க்கு பக்கத்துலேயும் நம்ம சேர்த்து எழுதும்போது ஒற்றெழுத்து வரணும். இது ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே 8 திசை, 10ன்னு கொடுத்து பாட்டு அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா 10 பாட்டு அது மாதிரி வரும். இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இடது பிளஸ் புறம். சீரிழமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. சீர்மை பிளஸ் இளமை. இதுவும் ஒரு பண்பை குறிக்குது. சிலம்பு பிளஸ் அதிகாரம் சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்.
சிலப்பதிகாரம். இது சிம்பிள். கணினி ப்ளஸ் தமிழ் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இந்த இடத்துல இத்து சேரும், ஒற்றெழுத்து சேரும். கணினி தமிழ். வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. வெண்மை பிளஸ் குடை. வெண்குடை பண்பை குறிக்குது, அதனால வெண்மை பிளஸ் குடை. பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பொன் பிளஸ் கோட்டு. இந்த இரு வந்து என்னவா மாறும் பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா இன்னா மாறும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இர் வந்து இன்னா மாறும் பிரிக்கும் போது. பொன் பிளஸ் கோட்டு. கொங்கு பிளஸ் அலர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். கொங்கலர். கூவும் ஆவும் சேரும்போது என்னாகும்? கான் மாறும். அப்ப கொங்கலர். அவன் பிளஸ் அலிப்போல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். அவன் அலிப்போல். நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நன்மை பிளஸ் மாடங்கள். நீங்கள் நல் பிளஸ் மாடங்கள்னு எடுக்கக்கூடாது. நன்மை பிளஸ் மாடங்கள் அதான் கரெக்டு. நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நிலத்தின் பிளஸ் இடையே. இது வந்து நிலத்தின் பிளஸ் இடையே தான் நிலத்தினிடையே. முத்து பிளஸ் சுடர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். முத்துச்சுடர். இந்த இடத்துல இச்சு வரணும். முத்துச்சுடர். நிலா பிளஸ் ஒளி சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். நிலா ஒளி. தட்ப வெப்பம் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. தட்பம் பிளஸ் வெப்பம். இங்கே இம்மு வந்து சேரும் பிரிக்கும் போது. சேர்க்கும் போது இம்மு மறைஞ்சிடும், தட்ப வெப்பம் வரும். தட்பம் பிளஸ் வெப்பம். வேதியுரங்கள் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. வேதி பிளஸ் உரங்கள். இது சேர்த்தா இங்கே வந்து உங்களுக்கு என்ன வேதி யூ வரும். அப்போ வேதி பிளஸ் உரங்கள். தரை பிளஸ் இறங்கம் சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். தரை இறங்கும். வழி பிளஸ் தடம் சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். வழித்தடம். கண்டறி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கண்டு பிளஸ் அரி அதான் கண்டறி. ஓய்வர என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஓய்வு பிளஸ் அற. ஏன் பிளஸ் என்று சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஏன் என்று. இது ரெண்டும் சேர்க்கும் போது நேன் மாறும். ஏன் என்று. ஔடதம் பிளஸ் ஆம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஔடதமாம். ஆழக்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆழம் பிளஸ் கடல். இங்கே வந்து இம்மு சேரும். ஆழம் பிளஸ் கடல்.
விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விண் பிளஸ் வெளி. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸில் எப்படி வந்து கேட்டிருக்காங்க, பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அப்படிங்கிறத பார்க்கலாம். புத்துயிரூட்டி பிரித்தெழுதுக. புதுமை ப்ளஸ் உயிர் ப்ளஸ் ஊட்டி, இப்படி தான் பிரிக்கணும். புத்துயிரூட்டி. தெம்மாங்கு பிரித்தெழுதுக. இது எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்க. தேன் ப்ளஸ் பாங்கு. நான் முன்னமே சொன்ன மாதிரி பிரித்தெழுதுக எழுதும்போது கண்டிப்பாக பிரிக்கும்போது அதுக்கு பொருள் சரியாக இருந்தால் வரணும். அப்போ மற்றது எதுவுமே இங்கே கரெக்டாக இருக்காது. தேன் ப்ளஸ் பாங்கு. இது மாதிரி சில டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் தான் இப்போல்லாம் கேட்குறாங்க. அதனால் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பார்த்துக்காங்க. காடு ப்ளஸ் ஆறு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். காட்டாறு. இது இப்போ பார்த்த மாதிரி சிம்பிள் லாஜிக் தான். 2 + ஆ என்ன வரும்? டா வரும். அப்போ காட்டாறு. அறிந்தது ப்ளஸ் அனைத்தும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். அறிந்தது அனைத்தும். ஆனால் இந்த த 2 வருது பார்த்தீங்களா, இது கரெக்டாக போடணும். ஏன்னா 1 வந்தால் தப்பு. இது சூஸ் பண்ணக்கூடாது. அறிந்தது அனைத்தும், இதுதான் கரெக்டு. எழுத்து ப்ளஸ் ஆணி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இது ஓகே. எழுத்தாணி. நம்ம சேர்க்கும்போது தா வரும். 2 + ஆ தா, எழுத்தாணி. ஸோ இந்த வீடியோவோட முடிய போகிறதில்ல. சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக இன்னும் இருக்குது. அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் போடும்போது இன்னும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்களுக்கு சேர்த்து போகிறேன். இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் அந்த 30 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க.